இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா எண்ணெய் வந்து ஊத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த வதங்கினதுக்கு இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா எண்ணெயில வதக்கிக்கோங்க. அடுத்து இதுல ஒரு 2 தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். 2 தக்காளி அரைச்ச தக்காளி வந்து ஊத்திக்கிறேன் இதுல. இப்ப இந்த தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அடுத்து இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதையும். இப்ப இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். குடமிளகாய் வந்து கடைசியா வந்து போட்டுக்கணும். இப்ப இது நல்லா அவரைக்காய் எல்லாமே வேக விட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்க இந்த கிரேவி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்துல நான் வந்து முந்திரி பருப்பு 1 ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு பேஸ்ட் வந்து ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு இப்ப இதுல குடமிளகாய் வந்து சேர்த்துறேன். இது இந்த அவரைக்காய் குடமிளகாய் கிரேவி வந்து வித்தியாசமா டேஸ்ட் வித்தியாசமா நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் திரும்ப இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட் போட்டு ஊத்திருக்கேன்ல, இது ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுருங்க. பாருங்க கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதுல கடைசியா வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம்.